ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்மளோட சேனலில் ஒரு புது இன்ட்ரெஸ்டிங்கான குக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். என்ன வீடியோன்னு கேட்டிங்கன்னா, நெஞ்சு நம்ம சூப்பு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 5 சின்ன வெங்காயமும் 5 சின்ன பூண்டு உரிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. கறி குழம்பு தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எந்த அளவுக்கு அரைச்சிருக்கோங்கிறத பார்த்துடலாம். நம்ம குக்கர் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம குக்கரில் எண்ணெய் ஊற்றிடலாம். 3 ஸ்பூன் குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 10 சின்ன வெங்காயத்துக்கிட்ட நறுக்கிக்கோங்க. 2 தக்காளி நறுக்கிக்கோங்க. சூப்பு செய்கிறப்போ எப்போவுமே நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணணும். நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை சேர்த்துடலாம். இப்போ நம்ம தக்காளியை சேர்த்துடலாம். வெங்காயத்தையும் தக்காளியும் ரொம்ப வதக்கணுங்கிற அவசியம் கிடையாது. லைட்டாக வதக்கிக்கிட்டால் போதும். இப்போ நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துடலாம். எண்ணெயிலே நல்லா வதக்குங்க. 1/2 கிலோ மட்டன் எடுத்து நம்ம நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மட்டனையும் சேர்த்துடலாம். இப்போ நெஞ்சல் நல்லா கிண்டி விட்டுருங்க. அந்த மசாலாக்குள்ளே நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். இந்த அளவு சேர்த்துக்கோங்க. ஏன் நம்ம உப்பு கம்மியாக சேர்க்குறோம் அப்படின்னா, சூப்புனால கம்மியாக தான் சேர்க்கணும். உப்பு குழம்புக்கு சேர்ப்பீங்கள்ல, மட்டன் குழம்புக்கு, அதை விட கம்மியாக சேர்த்துக்கோங்க சூப்புக்கு. இப்போ 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்போ ஒரு செம்புக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. உங்களுக்கு சூப்பு எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி அளவு பார்த்து ஊற்றிக்கோங்க. விசில் போட்டாச்சு. ஒரு 5 விசில் வச்சுக்கோங்க. 5 விசில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் ஸ்லிம்மில் அடுப்பை வச்சுருங்க. வச்சுட்டு 10 நிமிஷம் கழித்து நம்ம எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஸ்லிம்மில் வச்சுட்டு 5 விசில் வச்சு முடிச்சாச்சு. அதே மாதிரி 10 நிமிஷம் ஸ்லிம்லேயும் அடுப்பை வச்சாச்சு. நம்மளோட நெஞ்செலும்பு சூப்பு ரெடி ஆயாச்சு. மல்லிக்கீரையை போட்டுட்டு நம்ம அடுப்பை அமர்த்திடலாம். வாசனையும் செம்மையாக இருக்குது. அவ்வளோதான். உங்களுக்கு நெஞ்செலும்பு சூப்பு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.